நடப்பாண்டில் எஸ்ஆர்எம் தமிழ் பேராய விருதுகள் பெறும் நூல்கள் மற்றும் எழுத்தாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ் மொழி, இலக்கியம், கலை, பண்பாட்டு வளர்ச்சி குறித்த விழிப்புணர்வை உலகம் முழுவதும் உருவாக்கும் நோக்கத்துடன் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தால் தமிழ் பேராயம் அமைக்கப்பட்டது. கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் 12 தலைப்புகளில் சிறந்த தமிழ் நூல்கள், தமிழ் அறிஞர்கள் மற்றும் சீரிய தமிழ் பணியாற்றும் தமிழ் இதழ்கள் மற்றும் தமிழ் சங்கங்கள் பயன்பெறும் வகையில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 101 படைப்பாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு சுமார் 2.5 கோடி வரையிலான பரிசுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமி வழங்கும் விருதுகளை விட எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் அதிக எண்ணிக்கையிலான விருதுகளை கொண்டுள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தமிழ் பேராய விருதுகள் பெறும் நூல்கள் மற்றும் எழுத்தாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனை எஸ்ஆர்எம் தமிழ் பேராய தலைவர் கரு நாகராஜன் மற்றும் பதிவாளர் பேராசிரியர் எஸ் பொன்னுசாமி, தமிழ் பேராயம் செயலாளர் ஜெயகணேசன் ஆகியோர் கூட்டாக அறிவித்தனர். அதன்படி புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது சிலுவை நூலுக்காக எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரதியார் கவிதை விருது வானத்தின் கீழே ஒரு வீடு என்ற நூலுக்காக கவிஞர் கடற்கரைக்கும், தமிழின்றி வாழ்வில்லை என்ற நூலுக்காக எழுத்தாளர் பாவலர் பா எழில்வாணனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அளவள்ளியப்பா விருது காட்டுக்குள்ளே நூலகம் என்ற புத்தகத்துக்காக எழுத்தாளர் கீர்த்திக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது ஆதிச்சநல்லூர் முதல் கீழடி வரை என்ற நூலுக்காக எழுத்தாளர் எஸ் கிருஷ்ணபிரியாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபேஜே அப்துல் கலாம் அறிவியல் தமிழ் மற்றும் தொழில்நுட்ப விருது உயிரற்ற உயிர் என்ற நூலுக்காக எழுத்தாளர் மருத்துவர் சுதா சேஷனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முத்துத்தாண்டவர் தமிழிசை விருது தமிழிசை எழுத்தாளர் முனைவர் சே சுப்புலட்சுமிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பரிதிமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது 20ஆம் நூற்றாண்டு வரலாறும் கவிதைகளும் என்ற நூலுக்காக எழுத்தாளர் முனைவர் வீரபாண்டியனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சமூக நீதி விருது போக்குவரத்து உருவாக்கமும் சாதிகளின் உருமாற்றமும் என்ற நூலுக்காக எழுத்தாளர் கோ ரகுபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதேசமித்திரன் தமிழ் இதழ் விருது இலக்கிய பீடத்துக்கும் தொல்காப்பியர் தமிழ் சங்க விருது திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்துக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது தமிழ் அறிஞர் பேராசிரியர் ஆறு அழகப்பனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சலம் கவிராயர் விருது இந்த ஆண்டு யாருக்கும் அறிவிக்கப்படவில்லை. ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு மற்றும் பதிப்பாளருக்கு 20,000 ரூபாயும் பரிசு வழங்கப்படுகிறது என எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் ஐயா சார்பாகவும் இணைவேந்தர்கள் சார்பாகவும் துணைவேந்தர் அவர்கள் சார்பாகவும் விருது பெற்றவர்களின் பெயர்களை அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். முதலில் புதுமைப்பித்தன் படைப்பிலக்கிய விருது நூல் சிலுவை விருதாளர் பெயர் திரு பாரதி மணியன். இரண்டாவது பாரதியார் கவிதை விருது 2 பேருக்கு. நூலின் பெயர் வானத்தின் கீழே ஒரு வீடு திரு கடற்கரை. இரண்டாவது தமிழின்றி வாழ்வில்லை பாவலர் பா எழில்வாணன் அவர்களுக்கு. மூன்றாவதாக அளவள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது காட்டுக்குள்ளே நூலகம், ஆசிரியர் பெயர் திரு கீர்த்தி. நான்காவதாக ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது ஃப்ரம் ஆதிச்சநல்லூர் டு கீழடி மிஸ்டர் எஸ் கிருஷ்ணபிரியா அவர்களுக்கு, மிஸ் எஸ் கிருஷ்ணபிரியா அவர்களுக்கு. ஐந்தாவதாக ஆபேஜே அப்துல் கலாம் அறிவியல் தமிழ் மற்றும் தொழில்நுட்ப விருது நூல் பெயர் உயிரற்ற உயிர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களுக்கு. ஆறாவதாக முத்துத்தாண்டவர் தமிழிசை விருது நூல் பெயர் தமிழிசை பேராசிரியர் முனைவர் சே சுப்புலட்சுமி அவர்களுக்கு. ஏழாவதாக பரிதிமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது நூலின் பெயர் 20ஆம் நூற்றாண்டு வரலாறும் கவிதையும் திரு வீரபாண்டியன் ஆசிரியர் பெயர். எட்டாவதாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சமூக நீதி விருது போக்குவரத்து உருவாக்கமும்
சாதிகளின் உருமாற்றமும் திரு கோ ரகுபதி அவர்களுக்கு. 9வதாக சுதேசமித்திரன் தமிழ் இதழ் விருது இலக்கிய பீடம். 10வதாக தொல்காப்பியர் தமிழ்ச்சங்க விருது, இது திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்திற்கு இந்த முறை வழங்கப்படுகிறது. 11வதாக அருணாசல கவிராயர் விருது இந்த முறை வழங்கவில்லை. யாருக்கும் முறையான விண்ணப்பங்கள் வரவில்லை, யாருக்கும் வழங்கவில்லை. 12வதாக பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது பேராசிரியர் ஆறு அழகப்பன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.